திருநெல்வேலி இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிப்பை காங்கிரஸ் தாமதப்படுத்துவது ஏன் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல்வேறு முக்கியமான விவரங்கள் சொல்லப்படுகின்றன. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழரசு, என்னென்ன காரணங்களாக சொல்லப்படுகின்றன? இவற்றை தாண்டி எப்போது இந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது? அபிநயா, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மயிலாடுதுறை, திருநெல்வேலி ஆகிய 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. நீண்ட விவாதத்து ஆலோசனைக்கு பிறகும் இன்னும் வேட்பாளர் பட்டியல், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் மட்டுமே வெளியானது. 2 தொகுதிகளுக்கு இன்னும் வெளியாகவில்லை. இதற்கு குறிப்பாக பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. கடுமையான போட்டி இந்த 2 தொகுதிகளுக்கும் இருக்கிறது. அது ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று. குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை ராபர்ட் ப்ரூஸ் என்பவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். எனவே இந்த மண்ணின் மைந்தரில் ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கிளப்பி வருகின்றனர். இது ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக முன்னாள் எம்பி ராமசுப்புக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதை தவிர்த்து ராஜேஷ் என்பவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை தொகுதி எடுத்துக்கொண்டால் பிரவீன் சக்கரவர்த்தியின் பெயர் பரவலாக அடிபட்டது. இருப்பினும் கூட அவர் சென்னையை சேர்ந்தவர், ஆனால் டெல்லியில் இருந்து வருகிறார். எனவே மயிலாடுதுறை தொகுதிக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என கட்சியினர் எதிர்ப்பு குரலை கிளப்பினர். இதை தவிர்த்து திருநாவுக்கரசர் கடந்த முறை எம்பிக்களாக இருந்து இந்த முறை வாய்ப்பு தற்போது முதற்கட்ட பட்டியலில் இடம்பெறாத திருநாவுக்கரசர், செல்லக்குமார் ஆகியோரும் மயிலாடுதுறை தொகுதிக்கு தொடர்ந்து அழுத்தம் தந்து வருகின்றனர். எனவே இதன் காரணமாக இந்த 2 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிப்பு என்பது தாமதமாகி வருகிறது. மேலும் இந்த தொகுதிகளில் தற்போது இறுதியாக பரிந்துரை எடுத்திருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் தொடர்பாக அந்தந்த மாவட்டங்களுக்கும் அனுப்பி ரிப்போர்ட் என்பது தேசிய தலைமை கேட்டிருக்கிறது. இதன்படி இன்று இந்த 2 தொகுதிகளுக்கும் அதேபோல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் ரமேஷ்குமார் என்பவருக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதை தவிர்த்து தாரகை என்பவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இதை தவிர்த்து மாவட்ட தலைவராக பினுலால் சிங் என்பவரும் இருக்கிறார். இவர்களில் ஒருவருக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் மிக குறுகிய காலம்தான் இருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்த முடிவை அவசரமாக எடுக்க வேண்டிய தேவை காங்கிரசுக்கு இருக்கிறது. எடுப்பார்கள் என்று நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.